கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளிலுக்காக நன்றி. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. இந்த பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதங்களை கர்த்தர், ஒரு அதிசயங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, முகங்களில் காணப்படுகிற கண்ணீரை துடைக்கிற நல்ல தேவன். இன்னொன்னு பார்த்தோன்னா, நிந்தையை என்ன பண்ணாரா? நிந்தையை என்ன பண்ணுவாரா? நீக்கி விடுகிற தேவன். முற்றிலுமாக நம்முடைய பூமியில் இராதபடிக்கு, குடும்பத்துல மாத்திரமல்ல, பிள்ளைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்கிற பூமியில அந்த நிந்தையை நான் நீக்கும்படி போகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். எப்போட போது இந்த நிந்தை நீங்கும்? எப்போ இந்த கவலை மாறும்? எப்போ இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, மறுபடியுமாக இந்த இயேசு ராஜா பூமிக்கு வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். சில ஆயத்தங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது, நிந்தையை என்ன பண்ணுவேன்? நீக்கி போடுவேன் என்று சொல்லுவோம். வாழ்க்கையில காணப்படுகிற எந்த நிந்தை, எந்த விதமான சலசலப்போ, எந்த விதமான அவமானம் அடைந்திருந்த அந்த நிந்தை நீங்கும்படி இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய. ஒருவேளை இரவுல அந்த நிந்தையை நினைச்சிட்டே இருக்கீங்களா? அந்த வேதனை நினைச்சிட்டே இருக்கீங்களா? அந்த நிந்தை என்ன விட்டு நீங்க மாட்டேது. இந்த பிரச்சனை, இந்த வேதனை, இந்த கண்ணீர், இந்த கவலை, இந்த போராட்டம், இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில இருக்கிற இந்த பிரச்சனை நீங்காம இருக்கிறத நான் என்ன செய்வதுன்னு தெரியாம முடித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராக தேவன் சொல்லுகிற அந்த இடத்துல பூமியில் இல்லாதபடி என்ன, அதை நீக்கி போடுகிற நல்ல தேவனா இருக்கிறார். அதை நீக்கி போடுகிறார். களிம்பை நீக்குகிற ஆண்டவர், வேதனையை நீக்குகிற ஆண்டவர், சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். 18 வருஷமா வியாதியா இருந்த கடந்தவனை எத்தனையோ பேரை நம்ம ஆண்டவர் அந்த நிந்தையை நீக்கினார். அந்த வியாதியை நீக்கி போட்டார். அவன் படுக்கையை மாற்றி போட்டார் எழுதப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல காணப்படுகிறது வசனம் வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உபாசனம் சொல்றாரு பாருங்க, 25:9. அக்காலத்திலே இதோ இவரை நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவருக்காக நாம் காத்திருந்தோம். யாருக்காக? இயேசுவுக்காக. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்துக்காய் காத்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார், உங்களை விடுதலையாக்க போகிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார், உங்களுக்கு நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். நிரந்தரமான ஒரு வாழ்வு, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இந்த காலை வேளைகளை உலாவி கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கிறவங்க, வசனம் சொல்லுகிறது, இவரை நம்முடைய தேவன் இவருக்காக என்ன பண்றாங்க? காத்திருந்து பலனடையக்கூட அனுபவம். இந்த நாளிலே கூட தேவனுடைய கரத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அநேக விதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, வருகிற ஆபத்துக்கு விலக்கி நம்ம என்ன பண்ணுவார்? பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, கடந்த நாள் கூட ஒரு ஐயா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த லாரி வந்து அந்த டாக்டரை கொண்டு வந்து அந்த சல்லியை கொட்டும் பொழுது பின்னாடி டான்ஸ் பாடுறாங்க. டக்குன்னு போய் அதில் அந்த லாரி டக்குன்னு அடிச்சோடனே ரொம்ப பிரச்சனையா, வேதனையா இருந்துச்சு. அவர் என்னடா பண்றது, நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பதவி கொடுத்தாரு. ஆனால் பாருங்க, அவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு காத்திருந்து ஜெபித்துவிட்டு போகக்கூடிய மனிதன். ஆனால் பாருங்க, அந்த இடித்த அந்த லாரிக்காரர் சொன்னாராம், ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கு செலவு நீ கொடுக்கணும், அந்த செலவு நானே பொறுப்பேற்றேன். லாரிக்காரர் என்ன பண்ண, அந்த செலவை நான் ஏத்துக்கிறேன், கான்ட்ராக்டுக்காரர் நீங்களும் தரவனாங்கய்யா அப்படின்னு சொன்னார். பாருங்க, அந்த வேதனையை ஆண்டவருக்காக அவர் காத்திருக்கும் பொழுது அந்த நிந்தையை அவர் நீக்கி அந்த இடத்துல ஒரு சமானத்தை கொடுத்து அவரை மகிழ பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நிச்சயமா அப்படியே செய்வார். அது மாத்திரமல்ல, இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்கு காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பின் களிகூர்ந்து மகிழுவேன் என்று சொல்லப்படும். மகிழும்படியாக, நம்மளை ஆஸ்வதிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இருக்கிற
ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரே என்ன நிந்தை நீக்கி போடுங்கப்பா சொல்லி நம்ம கேட்போமா. உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிந்தையா இருந்தாலும் சரி, ஆண்டவரால மூடாது ஒன்றுமே, அவரால் கூடாத ஒண்ணுமே கிடையாது. அது எப்பேற்பட்ட காரியமா தலைக்கு பண்ண எந்த காரியமா அந்த ஆறு சமுதிரம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லிருக்காங்க, ஏசப்பட்ட சொல்லி கேளுங்க. உங்க கவலையை கண்ணீரை ஆண்டு அறக்கதை விட்டு பூட்டி ஏசப்பட்ட சொல்லுங்க. உங்க பிரச்சனைய ஆண்டவர் நிச்சயமாய் அதை மாற்றி உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். பரிசுத்த தேவனே, உடைய பிள்ளைகளை வாழ்க்கையில நிந்தையை